நாட்டிலேயே முதன்முறையாக வேளாண் கடனை இணைய வழியில் பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் 512 கோடியில் 1044 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் 362 கோடியில் முடிவுற்ற 1073 திட்டங்களை மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பின்னர் நடைபெற்ற அரசு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் வகையில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்திருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் காலதாமதமின்றி விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படும் எனவும் கூறினார். மேலும் தருமபுரி, தொழிற்பேட்டை மற்றும் ஏரியூரில் அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தருமபுரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிப்காட் தொழிற்சாலை திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தருமபுரி மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை திமுக தான் தொடங்கி வைத்ததாக கூறினார். மேலும் புள்ளி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் தருமபுரியில் சுமார் 11 கோடியில் புள்ளி வணிக மையம் அமைக்கப்படும் என்று கூறியவர், போக்குவரத்து வசதி இல்லாத 8 கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று உறுதியளித்தார். அரூர் வருவாய் வட்டத்தில் 63 கிராமங்கள் இணைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பேருந்து வசதியே இல்லாத 8 கிராம மக்கள் போக்குவரத்து வசதி பெற வத்தல் மலைக்கு முதலாக பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு. குளகம்பட்டி, சின்னாங்குப்பம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வாழக்கூடிய பொதுமக்களும் பல்வேறு பணிகளுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போறதுக்கான தூரம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த கிராமங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரூர் வருவாய் வட்டத்தில் இது இணைக்கப்படும். அதிக அளவில் புள்ளி உற்பத்தி செய்கிற தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 11 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த புள்ளி வணிக மையம் அமைக்கப்படும். நலம் காக்கும் ஸ்டாலின் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.